பெண்களின் பங்கு என்ன என்ற தலைப்பில் கருத்தையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى: الذين آمنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل الطاغوت فقاتلوا أولياء الشيطان إن كيد الشيطان كان ضعيفا. صدق الله العلي. عن عمرو بن عبس رضي الله عنه قال: أتيت رسول الله صلى الله عليه وسلم فقلت: يا رسول الله، أي الجهاد أفضل؟ قال نبينا صلى الله عليه وسلم: من عكر جوادته وأهرق دمه. رواه أحمد أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் என்றென்றும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்த சுதந்திர போராட்ட இஸ்லாமிய பெண்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வைத்த அந்த நேரத்தில் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தாக்கத்தோடு களமிறங்கிய நம்முடைய சுதந்திர போராட்ட இஸ்லாமிய பெண்களை பற்றி நாம் நினைவில் கூறுவது மிகவும் அவசியமாகும். அன்பானவர்களே, எத்தனையோ இஸ்லாமிய பெண்மணிகள் இந்த தேசத்திற்காக தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த இந்திய சுதந்திரத்தில் ஆண்களை போன்று பெண்களும் தங்களுடைய பங்களிப்பை நிறைவாகவே வழங்கி இருக்கிறார்கள். இந்த இந்திய சுதந்திரத்திற்காக நாங்களும் பல போர்களுக்கு வருவோம், எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது, நாங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக எத்தனையோ இஸ்லாமிய பெண்மணிகள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி உள்ளார்கள். இதன் அடிப்படையில் கரூரை சார்ந்த பியாரேபேவி அவர்கள் இவர்கள் செய்த தியாகம் என்னவென்று தெரியுமா? தனி நபர் சத்தியாகிரகம் என்ற போராட்டத்தில் பங்கெடுத்து அது நிறைவான கருமையாக சிறைக்கு சென்றார்கள். அன்பானவர்களே, ஒருவர் கர்ப்பிணியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை பக்குவமாக பார்த்து வளர்க்கின்ற காலகட்டத்தில் நிறைவான கருமையாக அந்த இஸ்லாமிய சிறைக்கு சென்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த வரிசையில் இளையாமலையை சார்ந்த பிவி அம்மாள், இவர்கள் விதித்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண். ஒரு சமயம் தெற்காசில் உள்ள சையது குருக்கள் பள்ளிவாசல் மைதானத்தில் உருது மொழியில் பேசி நிறுத்தினார்கள். அவர் பேசியதை திருச்சியை சார்ந்த முர்தசா சாஹிப் என்பவர் மொழிபெயர்த்தார். அந்த மைதானத்தில் பிவி அம்மாள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் என் பிள்ளைகள் சிறையில் இருக்கும் போது ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டு விடுதலையானால் அவர்களின் குரல்களை நிறுத்தி நானே கொள்வேன் என்று கூறினார்கள் தாயார் பிவி அம்மாள். ஆங்கிலேயரிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம், அவர்கள் கொள்ளை முறையாக வந்தவர்கள், அவர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று தன்னுடைய சொல்லின் மூலமாக பல ஊர்களில் விதித்திருந்த கூடியவர்களாக இருந்தார்கள் தாயார் பிவி அம்மாள். அன்பானவர்களே, ஆங்கிலேயர்களிடம் தன் மகன் மன்னிப்பு கேட்டு வந்தாலே குரல் வரையை நிறுத்திக் கொள்வேன் என்று கூறினார் என்றால் அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய தேசப்பற்றை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வரிசையில் அடுத்ததாக திருச்சியை சார்ந்த மரியம் பிபி அவர்கள் ஒரு சமயம் நாகப்பூரில் கொடி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் காரணமாக பெண் என்று கூட பார்க்காமல் மரியம் பிபியை ஆங்கிலேய அரசு கடலூர் சிறையில் 6 மாதம் சிறை தண்டனை வழங்கியது. சிறைக்கு சென்றது யார்?
நம்முடைய இஸ்லாமிய பெண் ஆவார். அடுத்ததாக இந்த வரிசையில் திண்டுக்கலை சார்ந்த பேகம் சாஹிபா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் பேகம் சாஹிபா என்ற ஊர் இருந்தது. பின்னால் பேகம் சாஹிபா என்ற ஊர் நகரமாக மாற்றப்பட்டு இன்று பேகம்பூர் என்று மாறிவிட்டது. இவர்கள் செய்த தியாகம் என்னவென்று தெரியுமா? இந்த இஸ்லாமிய பெண்ணான பேகம் சாஹிபா அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் சிறைக்கு சென்றார்கள். சிறைக்கு சென்றது யார்? நம்முடைய இஸ்லாமிய பெண் ஆவார். அடுத்ததாக இஸ்லாமிய பெண்ணான உமர் பிவியை நாம் நினைவில் கூற வேண்டும். கடந்த 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கி சூட்டில் இறந்த பல்லாயிரக்கணக்கானவர்களில் இஸ்லாமிய பெண்ணான உமர் பிவியும் ஒருவர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இந்த தேசத்திற்காக களம் இறங்கியவர்கள், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் துணிச்சலோடு சிறைக்கு சென்றவர்கள், ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று களம் இறங்கியவர்கள். இவர்கள் இறங்கியதன் காரணமாக தான் இன்று வரையிலும் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உமர் பிவியின் சம்பவத்தை நீங்கள் கேட்டீர்களா? துப்பாக்கி சூட்டில் கலந்து ஷஹீதானார்களாம். இவர்கள் அல்லவா இஸ்லாமிய பெண்மணிகள். இப்படி பல இஸ்லாமிய பெண்மணிகள் இந்த தேசத்திற்காக தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய செல்வங்களையும் இந்த மண்ணிற்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரு இதை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். சுரையா தயாத் என்ற இஸ்லாமிய பெண்மணியை உங்களுக்கு தெரியுமா? கடந்த 1921ஆம் ஆண்டு பிங்கலி வெங்கடா என்பவர் ஒரு தேசிய கொடியை வடிவமைத்தார். அந்த தேசிய கொடி பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று தெரியுமா? ஏன்னா அவர் வடிவமைத்த கொடி ஒரே மதத்திற்கு சார்ந்ததாக இருந்தது. எனவே இஸ்லாமிய பெண்ணான சுரையா தயாத் என்பவர் ஒரு கொடியை வடிவமைத்தார். அந்த கொடியை தான் இன்று வரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தேசிய கொடியில் இந்து, கிறிஸ்துவ, முஸ்லிம் ஒருமைப்பாட்டில் வலியுறுத்தும் விதமாக அந்த இஸ்லாமிய பெண் தயாரித்த அந்த கொடியை தான் இன்று வரையும் நாம் தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி பல இஸ்லாமிய பெண்மணிகள் தங்கள் உயிர்களை இந்த தேசத்திற்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த இப்பெண்மணிகளின் தியாகத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.